ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நான் சொல்வதை சாதாரணமாக நினைத்து கடந்து சென்று விடாதே. உன்னுடைய வாழ்க்கை துணையால் நாளை ஒரு பிரச்சனை வரவுள்ளது. அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்றாலும் உனக்கு முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையை தர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பா நான் வந்துள்ளேன். இதை புறக்கணிக்காமல் முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. நீ உயிருக்கு உயிராக நேசித்த அந்த உறவு இப்பொழுது எதற்காக பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயா? பிரச்சனை வரப்போகின்றது. நீ அவரை நேசிப்பது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு அவரும் உன்னை நேசிக்கின்றார். இதில் எந்தவித குழப்பமும் இல்லை. ஆனால் நீ இப்பொழுது அவரை சற்று வெறுப்பதாக அவர் நினைக்கின்றார். நீ அவரை சற்று தள்ளி சென்று நடப்பதாக அவர் நினைக்கின்றார். இத்தனை நாட்களாக நன்றாக பேசிய நீ இப்பொழுது எதற்காக என்னை வெறுக்கின்றாய், என்னை புறக்கணிக்கின்றாய், நான் என்ன தவறு செய்தேன் என்று பல முறை உன்னிடத்தில் கேட்டும் கூட நீ இதுவரை எந்த ஒரு பதிலையும் அவருக்கு தெரிவிக்கவில்லை. இதனால் இப்பொழுது அவர் கோபமடைந்து விட்டார். நான் இத்தனை முறை பேசியும் என்னை புறக்கணித்த நீ இனிமேல் எனக்கு வேண்டவே வேண்டாம், தேவையில்லை என்று அவர் உன்னிடத்தில் வந்து கூறப்போகின்றார். பிரச்சனை செய்ய போகின்றார். நான் முக்கியம் என்று நினைத்துத்தான் நீ இத்தனை நாட்கள் என்னிடம் பேசினாய். இப்பொழுது நான் முக்கியம் இல்லை என்று நீ நினைக்கின்றாயா? பின்பு எதற்காக என் மீது அன்பு செலுத்தினாய், என்னை பாசம் செலுத்தினாய் என்று உன்னிடத்தில் கேள்வி கேட்டு உன் வீட்டில் வந்து பிரச்சனை செய்ய போகின்றார். நீ அவரிடம் பேசாமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அது எதையுமே புரிந்து கொள்ளாத மனநிலையில்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை இப்பொழுது இருக்கின்றார். அவருக்கு அவர் அன்பு மட்டுமே முக்கியம். அவரிடம் நீ பேச வேண்டும், அவரை நீ பார்க்க வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைக்கின்றாரே தவிர உன்னுடைய சூழ்நிலை என்ன என்பதை பற்றி அவருக்கு எந்தவித கவலையும் இல்லை. அதனால்தான் இந்த அளவிற்கு கோபம் கொள்கின்றார். இந்த கோபத்திலும் ஒரு காதல் இருப்பது உண்மைதான். ஆனாலும் முன் கோபம் எப்பொழுதும் ஆபத்தானதுதான். அது எந்த சமயத்திலும் ஒருவனை கொல்லத்தான் செய்யும். அதே போல்தான் இப்பொழுது உனக்கும் பிரச்சனை வந்திருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்தினர் அனைவரின் முன்னிலையும் உன்னுடைய துணை இப்படி சண்டையிடுவது நல்லதல்ல. இதை சற்றும் புரிந்து கொள்ளாத உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை எடுத்தெறிந்து பேசப் போகின்றார். அவர் பேச சென்ற பின் உன்னுடைய குடும்பத்திலும் இதனால் பல பிரச்சனைகள் வெடிக்க உள்ளது. ஆனால் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான். உன்னுடைய குடும்பத்தினருக்கு உன்னுடைய விஷயம் தெரிந்து கூடிய விரைவில் அவர்களே உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பார்கள். உன்னுடைய துணை இப்பொழுது கோபத்தில் கத்திவிட்டு சென்றாலும் நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இப்பொழுது என்ன பேச வேண்டும் என்பதை பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். நிச்சயம் அதற்கான மன்னிப்பையும் அவர் கூடிய விரைவில் உன்னிடம் கேட்பார். கோபம் கண்ணை மறைக்கும் என்று கூறுவது போல உன்னுடைய துணைக்கு கோபம் கண்ணை மறைத்து விட்டது. அனைத்தும் சரியாகிவிடும். நீ கவலைப்படாதே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.